இருக்கா? வண்டி குறுக்க வந்து விடாத. என்ன அப்படி அவசரம்? அவசரம் தாங்க. என்ன? வைக்கிறோட்டம்மா உங்க கையோட கூட்டி வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியாதுங்க. இப்படி எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டி வாங்க. இது முக்கியமான விஷயம் பேசணுமா? அந்த அம்மா கிட்ட எனக்கு என்ன முக்கியம்? இதுதான்ப்பா என் குடும்பத்துக்கு இது முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நீங்க உங்க பையனை கூட்டு வந்து காமிக்கிறப்ப செல்ல கண்ணை நான் சீண்டிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், இப்படிதானே நீ புரிஞ்சுட்டு இருக்க? வேற என் பிள்ளை வந்து பாக்குறச்சு செல்ல கண்ணு உன்கிட்ட ஆசையா பேசிட்டு இருக்கிற மாதிரி என் பிள்ளை மனசுல படணும். அதாவது உங்க பையன் பாக்குறப்ப செல்லக்கண்ணு வந்து என்ன சீண்டணும், அவ்வளவுதானே? ஓடுங்கம்மா. அப்படிதான். இந்த விஷயம் பணத்தினாலதான் நடக்கணும்னா இந்த 5000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. ஐயா, நாங்க இந்த விஷயத்துல லட்ச லட்சமா செலவு பண்ணுவோம். பணம் எனக்கு தேவையில்ல, இருந்தாலும் கூட்டுடுங்க, வேற செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் சொல்ற நேரத்துல கரெக்டா தம்பியை கூட்டு வந்துருங்க. அப்படியேப்பா, அந்த செல்லக்கண்ணை விட்டுட்டு என் பிள்ளை எங்க ஆத்துக்கு வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான்ப்பா. கவலைய விடுங்க, ஆத்திலேயே முழுக்க அடிச்சுட்டு கொண்டாந்துடுறேன் பிள்ளைய. நான் வரேன். தங்காச்சி, உனக்கு சரி சரியா மாடை புடிச்சிட்டு வரேன். என்ன? உன் தாத்தாவை கொம்பு மாடு குச்சி கொலை கருங்கி குத்து உயிர் கொலை உயிரா நடக்கலாம். எங்க? சத்திரத்து பக்கத்துல மாட்டாங்க. அங்க பாத்தீங்களா? அம்மா மாதிரி இருக்கு. மாதிரி என்ன? அம்மாவே தான். இங்க இங்க வர்றாங்க. என்னடா அது அதிகமா இருக்கு? ஆமா, என்ன வழி தவறி வந்துட்டியா? ஏண்டாப்பா, உன்னை பார்க்க கூட வரக்கூடாதுங்கறியா? அப்படி சொல்லுவானாமா? நீ தாண்டி வந்திருக்க இடமெல்லாம் உன் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ஒத்து வராத இடமாச்சே, அதுக்காக. போறண்டா, ஆச்சாரத்தை பார்த்ததுனாலதான் அருமையா வளர்த்த பிள்ளைய எப்படி ஆண்டு குளத்துல பார்க்க வேண்டி வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்டா. இப்ப நீ என் கூட ஆத்துக்கு வாடா. என்ன பாது, எல்லாத்தையும் உணர்ந்துட்டேங்கிற என்ன மட்டும் ஆத்துக்கு கூப்பிடுறீங்க? அப்படியே அழைச்சிக்கலாம்டா. எப்போ? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, ஆத்துக்கு வந்து ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டுட்டு வந்துரு. இன்னொரு நல்ல நாளா பார்த்து அவளே அழைச்சிக்கலாம். என்ன பாது, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நீ வந்து காபி சாப்பிடுங்கிற, இன்னொரு நல்ல நாள் பார்த்து அவளை கூப்பிட்டுக்கலாங்கிற, குழப்பமா இல்ல? இத பாரு, மாட்டு பொண்ணு அழைச்சிக்கிறதுக்கு பகு விசேஷமான நாளை பார்க்கணும். பகு விசேஷம்? ஆமாண்டா, அது பெரியவா பார்த்துதான் சொல்லணும். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையாடா? வரனே. எங்கயா தாத்தா? அது சொல்லி எங்கயா தாத்தா? என்னையா இது? என்ன மாடு முட்டி கொடை தெரிஞ்சு குத்துவேரா கிடக்கிறான்னு சொன்னியே, இங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிய? எங்கயா தாத்தா? உன் தாத்தா குத்துக்கல்லாட்டம் கோழி பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னையா அது நேரத்துக்கு ஒரு பேச்சு? என் தாத்தா சாக கிடக்குறான்னு சொல்லி இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த நீ? தங்கச்சி, சொல்ல வேண்டிய தங்கலிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்னா சுகப்படுமா? சுகப்படுதா? அது என்ன இளவு? தப்பா நினைக்காத தங்கச்சி, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்துல ஏற்பட போற பயங்கரத்தை பத்தி உனக்கு எச்சரிக்கை பண்ணதான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். என்னங்க அது பயங்கரம்? என் வீட்டுக்காருக்கு ஏதாவது? வீட்டுக்காரனை பத்தி தான். என்னங்க அது? உன் மாமனார் வீட்டுல பயங்கர சதியே நடக்குது. கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். உன் வீட்டுக்காரு படிச்சிருக்கிறாரே மேனாட்டு பட்ட படிப்புக்கு லட்சக்கணக்கில பணமும் தந்து பொண்ணை நான் தரேன் நீ தரேன்னு முண்டி அடிச்சுட்டு ரதி மாதிரி பொண்ணுல கொண்டாந்து லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. என்னங்க நீங்க கண்ணாடான என் புருஷனுக்கு ஆறுங்க பொண்ணு கொடுப்பா? ஆறாவ சுத்த அறிவு கட்டவளா இருக்கா. இததான் கல்யாணம் அவங்க ஒத்துக்கலையே. ஒத்துக்கலைன்னா இத்தனை காலமா என் புருஷனை சேரியில விட்டு வச்சிருப்பாங்களா? இத போய் பெருசா நினைக்கிறியா? ஐயோ பண்டு, இத கல்யாணம் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா உன்னை இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. புரியுதா? புரியுதா? பெருசா கேள்வியை கேட்டுட்டாலும் ஏன் சேரியில கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு. ஏன் தெரியுமா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற பழமொழி அவங்களுக்கு தெரியும். 30வது நாள் முறிச்சுக்கலன்னாலும் 60வது நாள் அத்துக்கிட்டு ஓடி வந்துருவான் பையன்ற நம்பிக்கையில விட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்களா? வேற எப்படிங்க? அவங்க யாரு? நம்மள மாதிரியா ஆத்திர அவசரத்துல தோகானு கத்திவிட்டு கெட்ட பேர் வாங்கறதுக்கு பாப்பாங்க, பொறுத்திருந்து பாப்பாங்க. யார எந்த நேரத்துல எங்க கப்புன்னு அமுக்கணுமோ அங்க அமுக்கிடுவாங்க. அதுலயும் மாமனார் இருக்கானே பெரிய வக்கீல், உன்னை கூண்ல ஏற்றி அவன் கேட்கிற ஒரே கேள்வியில அவன் கல்யாணமே செல்லாதுன்னு அடிச்சு தூக்கி விட்டாரு வந்தாளு. வக்கீல் நீங்க பெரிய சர்ச்சாதான் இருக்கட்டுமே, அவங்க செய்யறது அம்பிட்டுக்கும் என் புருஷனை விட்டுட்டு போனா பெரிய சர்ச் வக்கீலு பாயண்டலாம். தங்கச்சி, நாம இப்ப பேசுறது எதிர்காலத்துல நடக்க போற பயங்கரத்தை பத்தி. ஒரு கால் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா உன்னுடைய நிலை என்ன அப்படின்றத பத்தி இப்ப பேசித்தான் ஆகணும். யோ, இப்ப என்ன பேசணுங்கிற? அப்படி கேளு சொல்ற. நேரா உன் புருஷன் கிட்ட போய், ஐயா நீ மேசாட் ரொம்ப படிச்சவர், எந்த நேரத்துல என்ன விட்டுடுவியோன்ற பயம் திக்கு திக்குன்னு மனசுக்குள்ளேயே ராப்பகலா இருக்கு. அந்த பயத்தை எப்படியாவது போய்க்கிட்டு கேளு. அதத்தாயா என்ன கேக்குறது, எப்படின்னு கேக்குறது? யாராவ அறிவு கட்டவ அரிச்சு உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்க. நிலம் வீடு மனை என்ன வாசல் எனக்கு எழுதி கொடுன்னு கேள. கொடுத்துட்டா
வாங்கிக்கோ, ஜாம் ஜாம்னு காலத்தை கடத்து. குடுக்கலன்னா அப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவையா? எப்படி? பொண்டாட்டியோட பயத்தை போக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு தேவையா? விட்டு தொலை. விட்டுட்டு வா, அப்புறம் பேசுவோம். என்னையா உன் நியாயம்? எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இப்பவே பேசி ஆகணும்னு சொன்னேன். நான் பொட்ட பிள்ளை இல்லையா? நானா என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டா எங்கது என்ன ஆகுன்னு நான் யோசிக்க வேண்டாங்களா? புருஷனிய விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரு சிரிக்காம ஒழுங்கா ஒரே இடமா. ஆமா, என் கூட வந்துடு. என் மேல சந்தேகப்படுறியா? எங்க விட்டுட்டு வரணும்னு இன்னைக்கே 2 வேலை நிலம் உன் பேருக்கு பட்டா பண்றேன். 10,000 ரூபாய் பேங்க்ல பணத்தை போடுறேன். அதுக்கு அச்சாரமா இந்த 5,000 ரூபாய் எப்படி? இந்தா அட பணத்தை புடினா குடிக்கிறேன் ஐயா. உன் பணத்தை புடிச்சா என் வயிற்று பசிதான் தீரும். ஆனா தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன புடிபுடின்னு பிடிச்சாதான் என் மனசு ஆறும். யோ, என் புருஷன் மேசாதாயா, நான் கீசாதான். அது உலகறிஞ்ச சங்கதி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ட உன் வாயால உன் புருஷன் விட்டுட்டு என் கூட வந்துடுறீன்னு சொல்றியே, நீ என்ன சாதி? உன்னை எந்த சாதியில சேர்க்கறது? சாதி கட்ட சண்டாள பயமா ஒண்ணு அது நீதாயா? என்ன வார்த்தை பேசிட்டு போற நாய? என்ன நாயேன்னு சொல்லி போட்டேன். உன்னை என்னன்னு சொல்றது, நீ என்ன செம்மம்னு எனக்கு தெரியலையே. அட சண்டாளா, நீ என்ன யார விட்டுட்டு வர சொன்ன? செல்ல கண்ணுவ ஆத்து கழிச்சுக்க அலமுதான் அடம்பிடிச்சுட்டு இருக்கானா? நீயாவது அவளை சரிப்படுத்தி மாட்டு பொண்ணு அழைச்சிக்க ட்ரை பண்ணக்கூடாதோ? பத்து, உன்னுடைய முயற்சி செல்ல கண்ணுவை இந்த ஆத்துக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறது தானே? என்னுடைய முயற்சி எங்க இருக்கு தெரியுமோ? செல்ல கண்ணுவை அலமனுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அதை இந்த அக்ரஹாரத்தையே ஒத்துக்க